இப்போ கர்நாடகாவில் இருக்கிற நீதிபதி, அதாவது நீதிபதினா இந்த தரப்பினரும் ரெண்டு தரப்பினரும் எது கரெக்டு எது தப்புன்னு பார்த்து சரியாக தீர்ப்பு கொடுக்குறவங்க தான் நீதிபதின்னு பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் கர்நாடகாவில் சிஎம் சரி, கர்நாடக நீதிபதியும் சரி, கர்நாடகா மக்கள் இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, கமலஹாசன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன வார்த்தை? மன்னிப்பு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. ஒரு அரசியல்வாதி தன்னோட அரசியல் லாபத்துக்காக சில விஷயங்கள்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு நீதிபதி ரெண்டு தரப்பினரையும் யார்கிட்ட கரெக்டான எவிடன்ஸ் இருக்கு, கரெக்டான ஆதாரம் இருக்கு பார்த்து தீர்ப்பை வழங்குற பேர் தான் நீதிபதி. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, circumstances created by Kamal Hassan, and he says he won't apologize. All that they said, you apologize. In law we will consider, that's a different thing. No person has, now you have undermined the sentiment of people of Karnataka saying, yes, your language is born to that, or Tamil language is the mother of Karnataka, Kannada language. On what basis? You're a historian? கமலஹாசன் அவர்கள்கிட்ட ரெண்டு பக்கத்துக்கு ஒரு லெட்டர் நீதிமன்றத்துக்கு போச்சு. அங்க போய் அதுல ஒரு வார்த்தையில கூட மன்னிப்புன்றது மென்ஷன் பண்ணல. மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நான் ரமேஷ் அடிச்சது நிஜம் மாதிரியே ஆகிவிட்ட நிலையில் நான் மன்னிப்பு கேட்கலன்னா காலேஜ் கண்ணாடி எல்லாம் உடைச்சிருவேன் நீங்க அச்சுறுத்தும் நிலையில் காலேஜ் கண்ணாடியும் காப்பாத்துறதுக்காக, முக்கியமாக ரமேஷுடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் அவரை அடிச்சேங்கிறத உங்களால நிரூபிக்க முடியாவிட்டாலும் சாரி. செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அதை டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.